Hello guys, welcome back to our channel. Today நம்ம பார்க்க போற ரெசிபி இறால் கிரேவி. சரி வாங்க ஈஸியான மெத்தட்ல இறால் கிரேவி எப்படி பண்ணலாம்னு இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். First நான் கிரேவிக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா மிளகு ஒரு ஸ்பூன், தேங்காய் அரைச்சு எடுத்துர்க்கேன், அப்புறமா கொத்தமல்லி. இப்போ இது எல்லாமே சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துட்டு நான் இப்போ அரைச்சு எடுத்துக்க போறேன். இப்போ கிரேவி செய்யிறதுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் கடாயில எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட் எப்படி செய்யணும் அப்படி எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம இறாலை சேர்த்துடலாம். இறால் சேர்த்ததுக்கு அப்புறமா அதோட ஸ்மெல் போகிறதுக்காக அதை ஒரு 2 to 5 minutes அதை நல்லா குக் பண்ணிட்டே இருங்க. அந்த இறாலோட பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மசாலாஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலாவை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. இதை இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு மற்ற எல்லா வீடியோஸும் பார்க்கணுன்னா நீங்கள் ஜாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டைரெக்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இப்போது எல்லா மசாலாஸையும் நான் சேர்த்துட்டேன். இப்போது இதை மசாலா கூட நல்லா குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், அது வதங்க வதங்க அந்த ப்ரான்ஸ் எல்லாமே பெண்ட் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். அது நல்லா பெண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட், அப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதும். பிகாஸ் நம்ம வதக்கும் போதே அது பாதி குக் ஆகிட்ருக்கும். ஸோ அதனால் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். அவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுவையான அண்ட் டேஸ்டியான இறால் கிரேவி ரெடி. நீங்களும் இந்த இறால் கிரேவியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ஜாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.